வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு. இப்படிப்பட்ட அபூர்வமான நாள்ல இத நீங்க மடிச்சு யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சாலே போதும். மடிச்சு வச்ச உங்க கையில எக்கச்சக்கமா பணம் புரள ஆரம்பிக்கும். உங்களை தேடி தினமும் பணம் வந்துகிட்டே இருக்கும். இந்த 2025வது வருடத்துல நிச்சயமா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 6. மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது. மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செஞ்சா நம்ம வீட்டுல 16 வகையான செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கும். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சஷ்டி திதி இருக்கு. இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இந்த நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா அந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருளால நம்ம வேண்டுதல் நிறைவேறும். அந்த வகையில கார்த்திகை மாசத்துல இருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாள்ல பல வருடங்களா தீராத கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு 4 வரி மந்திரம், அதாவது முருகப்பெருமானுக்குரிய 4 வரி மந்திரம். இன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வீடியோல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய தீராத துயரங்கள் தீர்றதுக்கு இந்த நாள்ல இந்த ஒரு வரி மட்டும் இருந்தாலே போதும். அந்த முருகனே நேர்ல வந்து உங்க துயரங்களை தீர்ப்பாருன்னு சொல்லி அதே வீடியோல இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் இது ரெண்டையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னா இன்னைக்கு தேதி டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி. அடுத்ததா இந்த வருஷம் 24வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2யும் 4யும் ஆட் பண்ணா நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பரும் 6 தான். இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு. இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்குரிய நம்பரும் 6 தான். 6 முகம் கொண்டவர் முருகப்பெருமான். அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான். இப்படி 6ங்கிற நம்பருக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்க தொடர்பை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில இன்னைக்கு 4 6ங்கிற நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அபூர்வமான ஒரு சேர்க்கைன்னே சொல்லலாம். இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், 16 வகையான செல்வங்களும் சேரணும், கோடீஸ்வரரா வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க.
இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம். இருந்தாலும் பெஸ்டான டைமிங்ஸை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி 6 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அற்புதமான பலன், கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் பார்த்து உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து 6 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும், அதாவது சுக்கிரஹோரை நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த 3 டைமையும் தவற விட்டுட்டவங்க பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு 6 மணி 6 நிமிடங்களை நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. கசங்கி போய் கிழிஞ்சு போன நிலையில இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. கட்டாயமா கோடு போடாத பேப்பர் தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும். அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, பால் பாயிண்ட் பென், இத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இல்லைன்னா பரவாயில்ல, ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல தேவையான பொருளை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், மகாலட்சுமி தாயார்கிட்டையும், முருகப்பெருமான் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டம் எதையும் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 6 வார்த்தைய, அதாவது 6 ஸ்விட்ச் வேர்ட்ஸ 6 முறை 6 டைம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. முதல்ல 1ல இருந்து 6 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பர் போட்டுக்கோங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுதுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அது ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு தெரியும். கவுண்ட், பிளண்டி, ஓபன், ரிசீவ், எக்ஸ்பேண்ட், கிவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட், பிளண்டி, ஓபன், ரிசீவ், எக்ஸ்பேண்ட், கிவ். இந்த 6 வார்த்தையையும் 6 முறை இன்னைக்கு நீங்க எழுதணும். இப்ப இந்த 6 வார்த்தையை எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல 3 வார்த்தையும், 2வது லைன்ல 3 வார்த்தையும் நீங்க எழுதணும். எப்பயுமே ஸ்விட்ச் வேர்டை கேபிட்டல் லெட்டர்ல தான் நீங்க எழுதணும். அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல 3 வேர்டையும், 2வது லைன்ல 3 வேர்டையும் எழுதிக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்தாலே போதும். இப்ப நான் உங்களுக்கு எழுதியே ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை நீங்க முக்கோண வடிவத்துல மடிக்கணும். முக்கோணமா மடிக்கிறதுங்கிறது எப்படின்னு தெரியலன்னா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். முதல்லயே இந்த பேப்பரை ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சின்ன வயசுல கப்பல் செய்யறதுக்காக சதுர வடிவத்துல பேப்பரை கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணிக்கிட்டு அதுல 6 முறை இப்ப நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்டை நான் சொன்ன முறைப்படி எழுதினதுக்கு அப்புறமா இத முக்கோண வடிவத்துல மடிச்சுக்கோங்க. 2 தடவை இந்த பேப்பரை நீங்க மடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேப்பரை மடிச்சு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். இப்ப 2வது முறை மடிச்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் எப்படி இருக்குங்கிறதையும் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். இத மாதிரி பார்த்து நீங்க மடிச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் அரிசி டப்பாவுக்கு அடிபாகத்துல நீங்க மறைச்சு வச்சிருங்க. அரிசி டப்பாவுக்கு உள்ள வைக்க வேண்டாம். அதாவது அரிசிக்குள்ள நீங்க வைக்க வேண்டாம். அரிசி டப்பாவுக்கு வெளிப்பக்கத்துல அடிபாகத்துல இத மறைச்சு வச்சிருங்க. யாருக்குமே தெரியாம இத மறைச்சு வைங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். மத்தபடி உங்க வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்டுக்கோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கோ, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இது தெரியாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த பரிகாரம் நீங்க செய்யறீங்கிறதையும் சொல்ல வேண்டாம். மத்தபடி இப்படி ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னா அவங்களையும் செய்ய சொல்லி சொல்லுங்க. இந்த வீடியோவையும் நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். இந்த பேப்பர் 6 நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும். 6 நாள்னு சொல்லும் போது இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை, வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு 6வது நாள் வருது.
இந்த புதன்கிழமை அன்னைக்கு இந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த 66666ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த 6 வார்த்தையையும் நான் சொன்ன முறைப்படி 6 முறை எழுதிட்டு முக்கோண வடிவத்துல மடிச்சு வைக்கும் போது நிச்சயமா உங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த 6 நாட்களுக்குள்ளேயே பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.